வணக்கம். 2014 இருந்து இன்றைய 2024 முடிக்கும், அதாவது மக்களுக்கு சேவை செய்யும் பணியில் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் அவர்கள் பாலகுருநாத சுவாமி அவர்கள் அவ்வளோ அருமையாக அந்த டாக்டர் மருத்துவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு செய்திருக்கார். இந்த நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படி என்றால், உலக மாற்றுத்திறனாளிகளின் சாதனையாளர் விருது. அதாவது உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்துல சாதனையாளர் விருது அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணி எல்லா துறையிலும் உள்ள அனைத்து துறையிலும் உள்ள மாற்றுத்திறனாளி மக்களை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களை சாதனையாளராக அவர்களுக்கு சான்றிதழ்கள், மெடல், அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து அழகு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யும் உதவின்றது அந்த இறைவனுக்கே செய்யும் உதவின்னு. ஆனா அவர் உதவி மட்டும் செய்யல, அவர்களின் சாதனை உணர்ந்து அதை கண்டெடுத்து அதுவும் சரியாக ஆன்லைனில் அப்ளை செய்து சரியாக தேர்ந்தெடுத்து, அதாவது இந்த விருதுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வை, அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக உலக மாற்றுத்திறனாளி தினத்தை நம்ம காந்தி மியூசியம் இங்க நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்குறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. நான் பல்வேறு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளேன், பல்வேறு விருது வழங்கும் விழாக்கு சென்றுள்ளேன். ஆனால் இந்த விழாவில் கணவரும் மனைவியும் இணைந்து ஒரு அருமையாக ஒரு விழாவை முன்னெடுத்து, அதுவும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவோ துறையில் சாதித்தாலும் இன்னும் அவர்களை புறக்கணிப்பின் அவர்கள் வழி இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகளுக்கு நிவாரண வழியாக இந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் இருக்கிறது என்பது மிகவும் தெள்ள தெளிவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுக்கு தெரிகிறது. எனவே இந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் மேலும் மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் உலக புகழ் பெற்று இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ட்ரஸ்டாக வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எங்களை அனைவரையும் அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் டாக்டர் குருநாத சுவாமி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.